الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم الصيام قال الله سبحانه وتعالى الصيام لي وأنا أجزي به أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தன. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முத்தகீன்களே, சாலிஹீன்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ எங்களுடைய உடம்பில் கஃன் புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனித ரமவான் மாதத்துடைய முதலாவது நாளில் நோன்பு பிடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நாங்கள் எல்லோரும் ஜும்ஆவுக்காக வருகை தந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொருளை நாங்கள் வாங்குவதற்கு முன்னால் அந்த பொருளில் உள்ள பிரயோஜனங்களை, பெனிஃபிட் என்ன இருக்குது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி பார்ப்போம். ஒரு மொபைலை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு வாகனத்தை வாங்குவதாக இருந்தாலும், அல்லது ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டை வாங்குவதாக இருந்தாலும், நாங்கள் வாங்கக்கூடிய பொருளின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் எவை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து யோசித்து பார்த்துவிட்டு தான் ஒரு பொருளை வாங்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமவானுடைய பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. இந்த ரமவானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் எமக்கு எதை தருகிறார்? இந்த ரமவானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமவானுடைய மாதத்தை நானும் நீங்களும் வீணாக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எடுத்து பார்க்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமவான் என்பது சாதாரண மாதம் கிடையாது. சுவனத்துடைய வாயல் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயலை அல்லாஹ் மூடி வைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நரகத்துடைய வாயலை திறப்பதே கிடையாது. அதே போன்று ஒரு ஃபர்லுக்கு நாம் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வந்திருக்கிறோம். இந்த நாள் 70 ஜும்ஆவுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறார். ஒரு ஃபர்லுக்கு அல்லாஹ் 70 ஃபர்துடைய நன்மையும், ஒரு சுன்னாவுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் தருகிறார். எந்த ஷைத்தான் எங்களை நரகத்தில் நுழைய வைக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று சொன்னானோ அந்த ஷைத்தானை, இப்லீஸை அல்லாஹ் விலங்கிட்டு வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் ஒரு உம்ரா செய்தால் அந்த உம்ராவுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை தருகிறான். இந்த மாதத்தில் நாம் பிடிக்கக்கூடிய இந்த ஒரு நோன்பு 10 நோன்புக்கு சமம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு நோன்பு
10 நோன்புக்கு சமம் என்பதாக சொன்னார்கள். இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் பரக்கத் செய்யப்பட்ட நாள் என்பதாக சொன்னார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னத்தும் மின் அஸாபில்லாஹ். இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு ஜுன்னத்தும் மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருந்து பல மக்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார். கடைசி 10 அதிகமான நபர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அதே போன்று ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த மாதத்திலும் இறங்காத வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக இறங்கக்கூடிய மாதம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஷஹ்ருல் குர்ஆன், இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதே போன்று இந்த மாதம் சதகாவுடைய மாதம். இந்த மாதம் பத்ருடைய யுத்தம் நடந்த மாதம். இந்த மாதத்தில் தான் மக்காவுடைய வெற்றி இடம்பெற்ற மாதம். அதே போன்று இந்த மாதத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பும் குர்ஆனும் நமக்காக மறுமையில ஷஃபாஅத் செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று இந்த 30-29 பிடிக்கக்கூடிய நோன்பு அடுத்த வருடம் வரும் வரைக்கும் எங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு மறுமையில அல்லாஹ் சுவனத்துக்குள்ள நுழைவதற்காக ரையான் என்று ஒரு வாயலை, ஒரு டோவ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான மன் காம ரமலான, யார் ரமலானுடைய மாதத்தில நின்று வணங்குவார்களோ, ரமலானுடைய மாதத்தில நோன்பு பிடிப்பார்களோ, ஒவ்வொருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் என்பதாக சொன்னார்கள். இது இஅ்திகாஃபுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா தக்வாவை உண்டாக்கக்கூடிய மாதம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 25க்கும் மேற்பட்ட சிறப்புகள் இந்த மாதத்துக்கு சொன்னார்கள். 25க்கும் மேற்பட்ட சிறப்புகளை சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய மாதங்களை போல இந்த ரமலான் மாதம் கிடையாது. ஏனைய மாதங்களை போல அல்ல இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல நன்மை செஞ்சா அதிகமாக கூலி கிடைப்பதை போல யார் இந்த மாதத்துல பாவம் செய்வாங்களோ அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் அவருக்கு இருக்குது. நாங்க சொல்றோம் ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை என்று சொல்லி, அதே நேரத்தில் ஒரு பாவத்தை செஞ்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவாவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆமீன் என்ற அந்த இரு சாபமும் அந்த மனிதனுக்கு இருக்குது. கண்ணியமான சகோதரர்கள், இந்த மாதத்தை நானும் நீங்களும் நினைக்கிறத போல யாருமே இத நோன்பு மாதம் இது நினைச்சதை போல இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. அல்லாஹ் இவ்வளவு நன்மையும் தந்து ஒரு மனிதனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்றா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நாங்க நோன்பை விதியாக்கினது முன்னைய மக்களுக்கு விதியாக்கியது போல உங்களுக்கும் நாங்க நோன்பை ஃபர்லாக்கினது வெறுமனே வீடுகளை அழகாக்குவதற்கும் மஸ்ஜிதுகளை அழகாக்குவதற்கும் வீட்டுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் ஊருக்கும் பெயிண்ட் அடிப்பதற்கும் இல்ல வீட்டுல பல மக்களை கூப்பிட்டு சாப்பாடுகளை போடுவதற்காகவும் இல்ல. லஅல்லகும் தத்தகூன், தக்வாவை, அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த நோம்பின் மூலமாக. கண்ணியமான சகோதரர்களே, ஹைர் அல்லாஹ் இந்த மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு நன்மை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் குர்ஆன் ஓதினா கிடைக்கக்கூடிய நன்மையை சொன்னார்கள். முன்பின் சுன்னத்துகள் தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொன்னார்கள். ஒரு மனிதன் ஹஜ் உம்ரா செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு இபாதத்துடைய நன்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புடைய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ரமலானுடைய மாதத்தில் நாங்க பிடித்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமான நோன்புடைய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே சொல்லல. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸியாமுலி, அல்லாஹ் சொல்றான் நோன்பு எனக்குரியது, நோன்பு அது எனக்குரியது, அதற்கு யாருக்கும் நன்மை சொல்ல முடியாது.
ஒரு நோன்புக்கு இவ்வளவு தான் நன்மை கிடைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. வான அஜிசி பிஹி, அல்லாஹ் சொல்றான் அதற்கு நான் கூலி கொடுக்கிறேன். எல்லா நன்மைக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். ஆனா அந்த நன்மைகளுடைய அந்த இபாதத்துகளுடைய நன்மைகளை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். ஆனா இந்த நோன்புடைய நன்மையை அல்லாஹ் முடிவு செய்யல. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நோன்புடைய தாக்கத், அந்த நோன்புடைய இஹ்லாஸ், நோன்புடைய அந்த தக்வாவை வச்சுதான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்மையை கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இப்ப நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலி தருகிறான். நானும் நீங்களும் வலிமையை போல பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தா அல்லாஹ் நன்மையை தருவானா? இல்ல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நோன்பு பிடிக்க சொன்னார்களோ, எப்படி ரமலானுடைய மாதத்தை கழிக்க சொன்னார்களோ அப்படி கழித்தால் நன்மை கிடைக்குமா? நாங்க சிந்திக்கணும். இந்த நன்மை வான அஜிசி பிஹி, அல்லாஹ் சொல்றான் நான் கூலி கொடுக்கிறேன் என்று சொல்றானே, இந்த கூலி எப்படி கிடைக்கும்? நாங்க பிடிக்கக்கூடிய நோன்பை போல வலிமையை போல பிடிச்சா கிடைக்குமா? இல்ல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்ததை போல அவங்க இந்த ரமலானுடைய மாதத்துல என்னென்ன இபாதத்துகளை செய்தார்களோ அதை செய்தால் தான் இந்த நன்மை கிடைக்குமா? உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, யாரு ரமலானுடைய மாதத்துல அல்லாஹுடைய தூதர் எப்படி இபாதத் செய்தார்களோ, எப்படி நோன்பு பிடித்தார்களோ அப்படி பிடிக்காத வரைக்கும் இந்த வான அஜிசி பிஹி அல்லாஹ் கூலி தருகிறேன் என்று சொல்றானே அந்த கூலி கிடைக்காது. அந்த கூலி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்துல எதை செய்தார்கள்? எதை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மலைகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு ரமலானுடைய மாதத்துல இபாதத் செய்யல. இபாதத் செய்யல. ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்துல 7 இபாதத்துகள் செய்திருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் 7 இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த 7 இபாதத்தை, இந்த 7 வணக்கத்தை செஞ்சா வான அஜிசி பிஹி அல்லாஹ்வுடைய அந்த கூலி, அல்லாஹ் எந்த கூலியை நிர்ணயம் செய்திருக்கிறானோ, முடிவு செய்திருக்கிறானோ அந்த கூலி கிடைக்கும். ஒவ்வொருவரும் இந்த 7 விஷயத்தையும் ஞாபகம் வைத்து இந்த ரமலான் மாதத்தில் இந்த 7 இபாதத்துகளையும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. எங்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த நோன்பை யா அல்லாஹ் பாலாக்கி விடாமல், வீணாக்கி விடாமல், உன்னுடைய தூதர் இந்த 7 இபாதத்துகள் எப்படி செய்தார்களோ அதில் முடியமானவற்றை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. கண்ணியமான சகோதரர்களை, முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலான் மாதத்துல ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, நோன்பை அல்லாஹ் விதியாக்கியிருக்கிறான். இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் நோன்பை விதியாக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள் எல்லோரும் சொல்றாங்க நோன்பு பிடிக்கிறது லேசி, நோன்பு பிடிக்கிறது கஷ்டம். கண்ணியமான சகோதரர்களை, நோன்பு பிடிக்கிறது கஷ்டமே கிடையாது. நோன்பு பிடிக்கிறது அது கஷ்டமான ஒரு செயல் கிடையாது. அந்நிய மக்களும் பாஸ்டிங்ல இருக்கிறாங்க. ஒருவர் என்ன செய்யறாரு, மார்னிங் மெடிக்கலுக்கு போகணும் என்றா அவரும் 10 hours 12 hours என்ன செய்யறாரு, பாஸ்டிங்ல இருக்கிறாரு. ஒருவர் டயட் ஷெட்யூல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் 24 hours என்ன செய்யறாரு, பாஸ்டிங்ல இருக்கிறாரு. அந்த நோன்பு என்பது அது கஷ்டமான ஒன்று அல்ல. ஆனா அந்த நோன்பு என்ற இபாதத்தை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். அந்த நோன்பு என்ற அமல பாதுகாக்கிறது தான் கஷ்டம். நிறைய சகோதரர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சஹர் செஞ்சோம், இஃப்தார் செய்றோம், நோன்பு முடிஞ்சிட்டு, ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது குடிச்சா தான் நோன்பு முறியும் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக நோன்பு பாத்திலாகும். ஆனால் இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, நோம்பாளிய போல மக்களுக்கு முன்னால இருப்பாங்க. ஆனா அல்லாவுக்கு முன்னால அவங்க நோம்பாளியே கிடையாது. அல்லாவுக்கு முன்னால அவங்க நோம்பாளியே கிடையாது. நீங்க பஜாருக்கு போனா இன்னும் சில இடங்கள்ல பாப்பீங்க, இந்த ரமலான் மாதத்திலையும் நோன்பு பிடிக்காத சகோதரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவரும் எங்கட வீடை யோசிச்சு பார்ப்போம். எங்கட வீட்டுல மகன், எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்கிறாங்களா? இந்த நோன்பு என்ப பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்ட். இது எல்லோருக்கும் நினைச்சா பிடிக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல இந்த நோன்பை நீங்க பாதுகாக்கணும் என்றா 2 பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். 2 பாவம். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும்.
ஒருவர் பொய் பேசுறாரு நோன்புல, வெளிரங்கத்தில் அது நோன்பு போல இருந்தாலும் ஹதீஸ்களை முன் வச்சு சொல்றேன், நீங்க ஒரு பொய்ய பேசிட்டீங்கன்றா நோன்போட, நீங்க அந்த நோன்பை கலா செய்யுங்க. அந்த நோன்பை நீங்க கலா செய்யணும். ஏன்னா அந்த நோன்பு நோன்பல்ல. ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, நோன்பு அவர் பொய் பேசினோட நோன்பு பாத்தில் ஆகிடும். ஒருவரை ஏமாத்துறாரு, நோன்பு பாத்தில் ஆகிடும். ஒருவரை பத்தி புறம் பேசுறாரு, நோன்பு பாத்தில் ஆகிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வெளிசூரத்தில் அவர் பசித்திருந்தாரு, தாகித்திருந்தாரு, ஆனா அல்லாஹ்விடத்தில் அவர் நோன்பாளி கிடையாது. அப்ப இந்த நாவு, ஒருவர் பிரச்சனைக்கு வாராரு, ஒருவர் சண்டைக்கு வாராரு, உங்களோட தர்க்கத்துக்கு வாராரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க உங்களோட நோன்பை பாதுகாத்துக்கோங்க. யார் உங்களோட பிரச்சனைக்கு வந்தாலும் நீங்க சொல்லுங்க, இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி என்று ஒதுங்கிடுங்க, நான் நோன்பாளி என்று ஒதுங்கிடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையில யாருக்கும் பிரச்சனைப்படுத்த முடியாது. அது தொழுகையில தொழுகையாக இருப்போம். ஹஜ்ஜில யாருக்கும் பிரச்சனைப்படுத்த முடியாது. அது தவாப் செஞ்சிட்டு சஅய செஞ்சிட்டு வந்துடுவோம். அது உடலால செய்யக்கூடிய ஒரு இபாதத். தொழுகை என்பது உடலால செய்யக்கூடிய ஒரு இபாதத். ஜகாத்ல எந்த குழப்பமும் வராது. ஏனென்றா அந்த ஜகாத்தும் பணத்தால செய்யக்கூடிய ஒரு இபாதத். ஆனா நோன்பு தான் கஷ்டமான ஒரு அமல். இந்த நாவை பாதுகாக்கிறது. உடலால செஞ்சாலும் இந்த நாவால பாத்திலாக்கிடும் நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது உங்களோட கைகளால செய்யக்கூடிய பாவத்தை விட்டுடுங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, சில வாலிபர்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், டைம் பார்ப்பாங்க, டைம் போகல, கேம்ல காலத்தை கழிப்பாங்க, இல்ல மொபைல் போன்கள்ல செக் பண்ணி கொண்டிருப்பாங்க, ஏதாவது யூடியூப்ல இல்ல சோசியல் மீடியாக்கள் எதையாவது பார்த்து கொண்டிருப்பாங்க, நினைக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் நோன்பாளி என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்களும் நோன்பாளி இல்ல. கண்ணால தன்னுடைய கையால தீய செயலை செய்வதை விட்டும் அவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்ளலையோ, நோன்பு பாத்தில் ஆகிறது. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச அமல், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள். இந்த நோன்புடைய விடயத்தில் இரண்டாவது ஒரு இபாதத் தான் சஹர் செய்யறது. சஹர் செய்யறது. சிலர்கள் பெருமையாக சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நான் இன்றைக்கு பட்னி நோன்பு, ஒன்னும் சாப்பிடாம தான் நோன்பு பிடித்திருக்கிறேன். சிலர்கள் அதை பெருமையாக சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ராவைக்கு சாப்பிட்டுட்டு நியத்தை வச்சுட்டு தூங்கிடுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அல்ல. யாரு சஹர் செய்யலையோ அவருக்கு தெரியாம தூக்கம் போயிட்டு அது பிரச்சனை இல்ல. சிலர்கள் என்ன செய்வாங்கடா, சஹருக்கு குறைஞ்சது ஒரு பேரீச்ச பழமாவது சாப்பிட்டது சுன்னத்து. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் வறுமையோட வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிருக்குது, தெரியும் என்றா சொல்லிருப்பாங்க, இரவு சாப்பிட்ட சாப்பாடோட நீங்க நியத்தை வச்சு சஹரை செஞ்சிடுங்க என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கட்டாயமாக சஹர் செய்யணும். ஏனென்றா தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, அந்த சஹருடைய நேரத்தில் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குதே, அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதுல மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்றார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யூதர்கள் சஹர் செய்யாம நோன்பு பிடிப்பாங்க, யூதர்கள் சஹர் செய்ய மாட்டாங்க, ஆனா முஸ்லிம்கள் நாங்க சஹர் செய்வோம். இப்ப யாரு சஹர் செய்யாம நோன்பு பிடிப்பாங்களோ அது யூதர்களுடைய நோன்பு. அது யாருடைய நோன்பு என்றா அது யூதர்களுடைய நோன்பு, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு அல்ல. இரண்டாவது சஹர் செய்யறது. மூணாவது, இந்த நோன்புடைய மூணாவது இபாதத் தான் நோன்பு பிடிக்கிற நேரத்துல நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, நவைத்து சௌமகதின் நியத்தை வச்சா நோன்பு கூடும் என்று. அது நியத்தை வச்சுக்கோங்க, ஆனா நோன்புடைய நாள்ல ஒவ்வொருவரும் ஆரம்பத்திலே நியத்தை வச்சு கொள்ளணும். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோட நோன்பு பிடிக்கணும். எல்லாரும் பிடிக்கிறாங்க, பிடிக்காட்டி ஊர் மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்க, குடும்பத்தில் ஏசிடுவாங்க, பயத்துல பிடிக்கிறது அல்ல. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடையும் இந்த நோன்பு பிடிச்சா அல்லாஹ் கூலிய தருவான் என்ற நம்பிக்கையோடு நோன்பு பிடிக்கணும், நீயத்தை சீராக்குறது. அதே போல இந்த நோன்பின் மூலமாக நாங்க ஒவ்வொருவரும் தக்வாவை உண்டாக்கி கொள்றது, அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கி கொள்றது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் செய்த முதலாவது அமல், நோன்பு பிடித்தார்கள். இரண்டாவது அமல், அல்லாஹ்வுடைய தூதர் கியாம், தராவீஹ், கியாமுல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அர்ப்பணித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த மஸ்ஜிதில குர்ஆன் குறைவாக ஓதப்படுவதோ என்னுடைய தாழ்மையான மஷூரா, அந்த மஸ்ஜிதுக்கு கியாமுல் லைலுக்கு போகவான்.
ரமலானுடைய காலத்துல எங்க குர்ஆன் அதிகமாக ஓதுறாங்களோ அந்த மஸ்ஜிதை தேடி போய் தொலைப்போங்க. இந்த மஸ்ஜிதை விட வேறொரு மஸ்ஜிதுல 2 ஜுஸ் ஓதுறாங்களா, நீங்க அங்க போங்க. நன்மை எங்க கூட கிடைக்குதோ அந்த மஸ்ஜிதுக்கு போங்க. ரமலான் என்பது அல்லாஹ் குலக்க பார்த்து அமல் செய்வதற்கு தந்த அமல் மாதம் கிடையாது. ரமலான் என்பது நேரத்தை பார்த்து அமல் செய்வதற்கு அல்ல தந்தது அல்ல. ரமலான் என்பதை மண் காம, இந்த காம என்ற வார்த்தை என்றா இரவ ஹயாத்தாக்குறது. முடியுமான அளவுக்கு ரமலான்ல நாங்க இரவு ஹயாத்தாக்குற நேரத்துல, குர்ஆன காதால கேட்கிற நேரத்துல, தராவிஹ் தொழுகைகளை தொழுகிற நேரத்துல அல்லாஹ் எங்கட முந்திய பாவங்களை மன்னிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வாராங்க. இந்த சம்பவத்தை கவனமாக கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வாராங்க. நான் சொல்றேன், தராவிஹ் தொழுகைக்கு வந்து மஸ்ஜிதுல எங்கட நிய்யத் இருக்கணும் இபாதத்தா. அதை வச்சில்ல இதை வச்சில்ல, எங்களுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சில்ல, இதல்ல எங்கட நோக்கம். எங்கட மஸ்ஜிதுக்கு வந்தா எங்களுடைய நோக்கங்கள் இருக்கணும், இபாதத்துடைய நோக்கமாகத்தான் இருக்கணும், இபாதத்துடைய நோக்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வராங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தராவீஹ் தொழுகைக்கு இமாமாக இருக்கிறாங்க. பள்ளியில கிரவுட் கூடிட்டு மக்கள் சாரையாக வாராங்க, இடம் போதாது. இப்ப அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக எடுக்கிறாங்க. பெண்களுக்கு தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்களுக்கும் தொழுவிக்கிறாங்க. போட்டியை பாருங்க சுப்ஹானல்லாஹ், போட்டியை பாருங்க சுப்ஹானல்லாஹ். ரெண்டு இமாமும் தொழுவிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சஹர் செய்யறதுக்கு எந்த அளவு நேரம் கிடைக்கும் என்றா 50 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு தான் சஹருடைய டைம் கிடைக்கும். 50 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு தான் எங்களுக்கு சஹருடைய சாப்பாடு சாப்பிடுறதுக்கு டைம் கிடைக்கும். முழு இரவும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிப்பாங்க, தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிப்பார்கள். ஒருவேளை தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விட உபய் இப்னு கஅப் நேரத்தோட முடித்தால் ஆண்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அதட்டுவாங்களாம், லேட்டாவி முடியுங்க, பெண்கள் கூடுதலாக தொழுகிறாங்க, நீங்களும் கொஞ்சம் கூடுதலாக ஓதுங்க என்று ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார். எங்களை யோசிச்சு பார்ப்போம். நாங்க பல போலிங்கள்ல நின்ற சகோதரர்கள், பலவின மக்கள். ஆரம்பத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னால கேஸ் போலிங், பெட்ரோல் போலிங், எல்லா போலிங்ல நின்று எங்களை கால பழக்கின மக்கள். ஆனா மஸ்ஜிதுக்கு வந்தா அல்லாவுக்கு முன்னால மாத்திரம் எங்கட கால்களை வைக்க நாங்க தயாரில்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்றார்கள் என்று நானும் நீங்களும் பேசுறோம். ஆனா நானும் நீங்களும் நிக்கிறதுக்கு தயாரில்லை. முடியுமான அளவுக்கு ரமலானுடைய மாதத்துல வீடுகள்லையும் கையில குர்ஆனை வச்சு தனியாகவும் நாங்க என்ன செய்வோம், நீண்ட ரக்காத்துகளை தொழுவோம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல செஞ்ச 3வது அமல் சதகா. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை காற்றை போன்று தர்மம் செய்வார்கள், சதகா செய்வார்கள். சதகால் அல்லாஹ்வுடைய தூதர் 2 வகையான சதகாக்களை தர்மங்களை ரமலான்ல செஞ்சார்கள். ஒன்று பணத்தால செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்கள், நான் எல்லோரிடத்திலும் அன்பாக சொல்லுறேன், நீங்க ஊருக்கெல்லாம் நீங்க எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்றீங்க, குடும்பத்தை விட்டுட்டீங்கடா, நீங்க ஊருக்கு தர்மம் செய்ய வானம், குடும்பத்துக்கு முதலாவது தர்மம் செய்யுங்க. உங்களோட சொந்தக்காரர்களுக்கு தர்மம் செய்யுங்க. வாப்பட குடும்பத்துடைய லிஸ்ட எடுங்க, உம்மட குடும்பத்தை லிஸ்ட எடுங்க. அதுல கஷ்டமானவர்களை தேடி போய் நீங்க உதவி செய்யுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒருவருடைய கோலை கேட்டு நீங்க உதவி செய்றீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பக்கத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க பசியோட பட்னியோட. குர்ஆன்ல எந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தர்மத்தை பத்தி சொல்லும் போது முதலாவது அந்த தர்மத்தை குடும்பத்தோட இணைச்சித்தான் அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யாராவது சதகா கொடுக்க வரும் போது சொல்வார்கள், முதலாவது உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க என்றுவாங்க. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, முடியமான அளவுக்கு இந்த ரமலானுடைய காலத்துல வெறுமனே ஜகாத்துடைய பணத்தை மட்டும் நீங்க கொடுக்காம, அது ஜகாத் என்பது கடமை, அது அமல். சதகாவின் மூலமாக உங்களோட குடும்பத்துக்கு முடியுமான அளவுக்கு தர்மங்களை கொடுங்க. 2வது தர்மம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது, நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைக்கிறது. ரமலான்ல செய்யக்கூடிய 2வது தர்மம் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட மஸ்ஜித்ல நிறைய மக்கள் டொனேட் பண்ணிருக்கிறாங்க. 100 பேர் அன்றைய நாள் நோன்பு திறக்கிறாங்கடா,
அந்த 100 பேரும் அன்றைய நாள் செஞ்ச முழு அமலுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும். அவர் ஓதின குர்ஆனுடைய நன்மை, தராவிக்குடைய நன்மை, ஜிக்ருடைய நன்மை, அவர் கொடுத்த தர்மத்துடைய நன்மை, எல்லா நன்மையும் அவருக்கு வந்து சேரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஒவ்வொருவரும் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஏற்பாடு செய்யறது இல்லையா, ஒரு 10 நாளைக்கு ஒருவராவது இல்ல 30 நோம்புல ஒரு 10 நபர்களுக்காவது நாங்க இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம். நாங்க செஞ்சிருக்கிறோம். நோன்பு திறக்கிறது என்று ஒரு பேக் வச்சிருக்கிறோம். தண்ணி, ஈச்சப்பழம், கஞ்சி, சம்சா, சர்வத் இது இருந்தா தான் நோன்பு பூர்த்தி ஆகும். இஃப்தார் இல்ல, நீங்க உங்களால முடியும் ஒரு பேரீச்சப்பழமும் தண்ணியும் என்றா அதை கொடுத்து நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க, அதுவும் இஃப்தாருடைய கூலி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லிஸ்ட போட்டு சொல்லல, எங்களுக்கு எது முடியுமோ அதை நாங்க கொடுத்து நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைக்கிறது மிக முக்கியமான ஒரு இபாதத் ரமதானுடைய காலத்துல செய்யறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த 4வது அமல் ரமதானுடைய கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருப்பாங்க. நாங்க கடைசி 10ல முடியுமான அளவுக்கு மஸ்ஜிதுல வந்து இஅ்திகாஃப்ல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால 20 நாள் மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. எங்கட வாழ்நாள் இந்த அமலை செய்யாவிட்டால் இந்த வருடம் முடிவெடுப்போம், நான் ரமதான்ல 10 நாள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருக்கிறேன்னு நியத்தை வைங்க. இப்பொழுது நியத்தை வைங்க, அல்லாஹ் உங்களோட நியத்தை கபூல் செய்வாங்க. அதே போன்று 5வது அமல் ரமதானுடைய காலத்துல உம்ரா செய்யறது. சில மக்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொரு வருடமும் உம்ரா செய்றீங்க, அந்த சல்லியை கொண்டு போய் ஒரு கிணற கட்டுங்க, இல்ல ஒருவருக்கு உதவி செய்யுங்க, ஒரு வீடை கட்டி கொடுங்க. தெளிவாக விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் உம்ரா செய்யும் போது நீங்க உம்ரா செய்ய தேவையில்ல, உங்களோட பணத்தை கொண்டு போய் நீங்க கிணற கட்டுங்க என்று சொல்லியிருக்கலாம். பசியில் இருக்கிறாங்க, நீங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. உம்ரா என்றா ரமலானுடைய மாதத்துல நீங்க ஒவ்வொரு வருடமும் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு வருடமும் செய்யுங்க. முடியுமா, தாக்கத்து இருக்குதா செய்யுங்க. உம்ராவுடைய நன்மை வேற, அது ரமலான்ல உம்ரா செஞ்சா ஹஜ்ஜுடைய நன்மை. அதே போல உங்களோட பணத்தால தர்மமும் செய்யுங்க. இதை விட்டுட்டு அதை செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயும் சொல்லல. அதே போல 6வது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி கடைசி 10ல துஆலையும் இஸ்திக்ஃபார்லையும் ஈடுபடுவார்கள். 7வது அமல் மிக முக்கியமான ஒரு இபாதத், மிக முக்கியமான ஒரு அமல், அதுதான் குர்ஆனுடைய அமல். கிராஅத்துல் குர்ஆன், சிமாஉல் குர்ஆன். ரமலானுடைய காலத்துல இந்த அமல் தான் ஹீரோவான அமல். இந்த அமல் தான் முதலாவது அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய பெருமதிகளை பத்தி ஏராளமாக சொன்னார்கள். நாங்க குர்ஆனுடைய ஒவ்வொரு பகுதியையும் பிரிச்சு வச்சிருக்கிறோம். சூரா யாசீன் என்று சொன்னா அது மௌத்தாகின மக்களுக்கு, ஆயத்துல் குர்சி என்று சொன்னா அது கடையை மூடும் போதும் வீடை மூடும் போதும் ஓதுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சூரா பக்ரா வீட் ஓபன், ஏதாவது ஷாப் ஓபனுக்கு வச்சிருக்கிறோம். நாங்க குர்ஆன ஒவ்வொன்றுக்கும் பகுதி பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய பெருமதியை விளங்குவோம் என்று சொன்னா குர்ஆனை விட்டுட மாட்டோம். நான் எல்லா பயான்களையும் சொல்றது, சொந்த மொபைல், சொந்த வாகனம், சொந்த வீடு எல்லாமே சொந்தமாக இருக்கிறது போல யாரிடத்துல குர்ஆன் சொந்தமாக இல்லையோ அவர் நஷ்டவாளி. சொந்தமாக ஒரு குர்ஆனை வாங்கிக்கோங்க. எங்களுக்கென்று சொந்தமாக குர்ஆனை வச்சுக் கொள்வோம். மௌத்தாகும் போது எங்கட வீடு, எங்கட சொத்தை, எங்கட பேங்க் பேலன்ஸ் பிள்ளைகளுக்கு வராசத்தாக விட்டுட்டு போறோம், இல்ல குர்ஆனையும் கொடுத்துட்டு போவோம். மகன், இந்த குர்ஆன்ல நான் 100 குர்ஆனை தமாம் செஞ்சிருக்கிறேன், இதை நான் உங்களுக்கு வராசத்தாக அனந்தர சொத்தாக தாரேன் என்று கொடுத்துட்டு போங்க. ஹதீஸ்ல வருவது குர்ஆனும் அனந்தர சொத்து தான். கண்ணியமான சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் அல்லாத காலத்துல எந்த அளவு குர்ஆன் ஓதிருக்கிறாங்க என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் அல்லாத காலத்துல ஒவ்வொரு நாளைக்கும் 14 சூறாக்கள் ஓதுவாங்க. ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சூரா முல்க், சூரா அலிஃப் லாம் மீம் சஜதா, சூரா இஸ்ரா, சூரா ஜுமர், சூரா ஹதீத், சூரா ஹஷ்ர், சூரா ஸஃப், சூரா ஜும்ஆ, சூரா தகாபுன், சூரா அஅலா, சூரா காஃபிர், சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் 382 ஆயத்துகள் ஓதுவாங்க ரமலான் அல்லாத காலத்துல. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆனுக்கு கீழே மன்சில் என்று போட்டிருப்பாங்க. முதலாவது மன்சில், 2வது மன்சில். இந்த மன்சில் என்ற என்னண்டா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மன்சில் குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு வாரத்துக்கு, ஒரு வீக்குக்கு ஒரு குர்ஆனை தமாம் செய்வாங்க ரமலான் அல்லாத காலத்துல.
அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது நாள் சூரா ஃபாத்திஹாலிருந்து நிசா வரைக்கும் 3 சூறாக்கள் கிட்டத்தட்ட 6 ஜுசுகள் ஓதுவாங்க. இரண்டாவது நாள் சூரா மாஇதாலிருந்து தௌபா 5 சூறாக்கள் ஓதுவாங்க. மூணாவது நாள் பனி இஸ்ராயிலிருந்து ஃபுர்கான் வரைக்கும் 9 சூறாக்கள் ஓதுவாங்க. அதே போல 5வது நாள் சூரா ஷுஆராலிருந்து யாசீன் வரைக்கும் 11 சூறாக்கள். 6வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சூரா ஸாஃபாத்லிருந்து குஜராத் வரைக்கும் 13 சூறாக்கள். 7வது நாள் சூரா காஃப்லிருந்து நாஸ் வரைக்கும் 66 சூறாக்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 10-12 ஜுசுகளை ஓதுவாங்க. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் எப்படி குர்ஆன் ஓதிருப்பாங்க? நான் சுபஹ் பயான்ல சொன்னேன், மொபைல்ல குர்ஆன் ஓதுவாங்க, மொபைல்ல குர்ஆன் ஓதுவாங்க, கையில குர்ஆனை எடுத்து குர்ஆனை ஓதுங்க. ஒரே ஒரு உதாரணத்தை நான் கேட்கிறேன். பெரிய பால் கிண்ணம் இருக்குது, பெரிய பால் பாத்திரம் ஒன்று இருக்குது, அதுல ஒரு சொட்டு நஞ்சு விழுந்தாலும் அந்த பாலை நானும் நீங்களும் குடிக்க மாட்டோம். ஒரு நஜீஸ் விழுந்தாலும் குடிக்க மாட்டோம். போன்ல எல்லா நஜீஸும் இருக்குது, அந்த நஜீஸுக்குள்ள பாலையும் போட்டு ஓத பார்க்கிறோம், பாலையும் குடிக்க பார்க்கிறோம். மொபைல்ல குர்ஆன் ஓதுற நேரத்தில் திடீரென்று ஒரு மெசேஜ் வரும், நாங்க கட் பண்ணிட்டு மெசேஜை பார்ப்போம், அந்த வீடியோவை பார்ப்போம். குர்ஆன் என்று சொல்றது அல்லாஹ்வோட பேசுறது, அல்லாஹ்வோட பேசுறது. இப்ப நாங்க குர்ஆனை கட் பண்ணிட்டு அந்த மொபைல்ல வந்து மெசேஜை பார்க்கிறது அல்லாஹ்வை ஒதுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஆகிடும். அடுத்தது குர்ஆன் ஓதுற நேரத்தில் சில மக்கள் ரீட் பண்ற மாதிரி, புக் வாசிக்கிற மாதிரி குர்ஆன் ஓதுவாங்க மனசால. ப்ளீஸ் பண்ணி சொல்லுறேன், குர்ஆனுடைய சுன்னத்தான் குறைஞ்சது ஓதுற சத்தம் எங்கட காதுக்கு விளங்கணும், ஓதுற சப்தம் எங்கட காதுக்கு விளங்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிமாஉல் குர்ஆன், இன்னொருவர குர்ஆனை ஓத வச்சு குர்ஆனை கேட்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பாக சொல்லுறேன், முடியுமான அளவுக்கு ரமலான்ல ஒவ்வொருவரும் ஒரு குர்ஆன், அதைவிட அதிகமாக ஓத தெரிந்தவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோட உட்கார்ந்து, நாங்க எப்படி இஃப்தாருக்கு குடும்பத்தோட உட்கார்றோமோ அதே போல வீடுகள்ல ஹிஸ்பு மஜ்லிஸ், மகன் மகள ஓத வச்சு பெற்றோர்கள் கேளுங்க, உம்ம வாப்ப ஓதி பிள்ளைகள் கேட்கக்கூடிய இந்த அமலையும் வீடுகள்ல உருவாக்குங்க. வல்ல நாயன் அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்துல எந்த 7 அமல அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களோ அந்த 7 அமலையும் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் மாற்றல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை புரிந்துக்கோயா அல்லாஹ், இந்த ரமலான கண்ணியமான முறையில கழிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், மற்றவர்களை கொண்டு எங்கட நோம்பு வீணாக்கிறாதே யா அல்லாஹ், எங்களால மற்றவர்கள் நோம்புகள் வீணாக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், அனைத்து பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த புனித ரமலான் மாதத்திலேயா அல்லாஹ் இந்த முதலாவது நாள் உற்சாகத்தோட உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதை போல இந்த 29-30 நோன்பையும் அதே போல பிடிக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் எல்லோரும் ஆக்கி அருள் புரிவாயாக. நாளை கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையும் நோன்பாளிகளோடையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிதா திருப்பொருத்தத்தையும் உனக்கு முன்னால்